வணக்கம். கொலு வீடு, பிள்ளையார் வீடுன்னு அழைக்கப்படக்கூடிய நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் பூஜை ரூம் பல பெருமைகள் கொண்டது. இது என்னுடைய வீடு, என்னுடைய கிரகம் அப்படிங்கிறதுனால இதை நான் சொல்லலை. இந்த வீட்டில் நூற்றுக்கணக்கான பூஜைகள் நடந்திருக்கு. ரொம்பவே சாகித்யம் பெற்ற ஒரு பூஜை அறை தான். இந்த பூஜை ரூமில் என்னென்ன பொக்கிஷங்கள் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது தான் உங்கள் கூட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தோட பூஜை ரூமோட என்ட்ரன்ஸ் பாருங்கள். எப்போதுமே இந்த மாதிரி ஏதாவது கலர் மாற்றி இந்த என்ட்ரன்ஸ் மாலை போட்டு வச்சுருப்பேன். இங்கே பூஜை மணி, கிருஷ்ணாவதாரத்தை காட்சிகள் எல்லாம் அழகாக காட்டுற மாதிரியான ஒரு மணியாக இருக்கும். குட்டி கிருஷ்ணருடைய குறும்புகள், லீலைகள் எல்லாமே கொஞ்சம் கருப்பாக இருக்குது. இதை பாலிஷ் போட்டு பக்காவாக வைக்கணும்னு ஆசை. இதுக்கு ஒரு ஸ்டாண்டு போட்டு அதில் மாட்டி வச்சுருக்கோம். அந்த மாதிரி இது பாருங்க, எவ்வளோ அழகாக சவுண்டு வருது இல்லையா? இந்த மாதிரி ஒரு சூப்பர் செட்டப் தான். இந்த நிலைவாசல் டீக்கில் இதுக்கு ஒரு கதவு இருந்தது. அதில் பெருமாளும் தாயாரும் போட்டு ஒரு கதவு இருந்தது. ஏன்னா இந்த வீட்டோட குலதெய்வம் அப்படிங்கிறதுனால அதை என்ன பண்ணேன்னா, நான் மேலே கொண்டு போய் பிள்ளையார் ரூமுக்கு போட்டேன். அந்த கதவை அப்படியே இங்கேருந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஏன்னா கதவை திறந்து உள்ளே பூஜை ரூமுக்கு வர வேணாம், போகிறப்ப வர்றப்ப அப்படியே மீனாட்சியை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இங்கே உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாரு எங்கள் அப்பா. இந்த வாஸ்துப்படி சுவாமியோட பார்வை எதிரில் தடுத்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ அம்பாள் இங்கே, மீனாட்சி இங்கே இருக்காங்க இல்லையா, அப்படியே எதிரில் அவங்களுடைய பார்வையை தடுத்த மாதிரி இருக்கக்கூடாதுன்ற மாதிரி இங்கே ஒரு ஹோல்ஸ் போட்டு பண்ணாங்க. முன்னாடி நான் இந்த டைல்ஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் கர்ப்பகிரக எஃபெக்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த டைல்ஸ் பண்ணேன். நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. 1-2 பேர் இதை பிடிக்கல அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு பேக்ரவுண்டில் இப்படி டல் ஃபினிஷில் இருக்கிறதுனால சிலைகள் வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பூஜை ரூம்லேருந்து நான் அந்த ஹோல்ஸ் காட்டினேன் இல்லையா, இப்போ கேமராவில் பார்க்கும்போது இங்கேருந்து, அதாவது இது கிச்சனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சர்வீஸ் ஏரியா, இந்த ஏரியாலேருந்து பார்த்தா கால் தெரியும், அம்பாளோட திருப்பாதம் தெரியும். அதுதான் இந்த பூஜை ரூம்லேருந்து அது யதார்த்தமாக அமைஞ்சுது, அதுதான் சொல்லணும். ரொம்ப அழகாக அந்த ஹோல்ஸில் நான் அப்படி கண்ணை விட்டு பார்த்தேன்னா மீனாட்சியை சமையல் கட்டிலேருந்து இந்த சர்வீஸ் ஏரியாலேருந்து மீனாட்சியோட திருப்பாதங்களை பார்க்க முடியும். எல்லாருமே பார்த்து பிரமிக்கிற அன்னை மீனாட்சியினுடைய திருவுருவப் படம் சில வருடங்களுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய சூப்பரான மீனாட்சியினுடைய புகைப்படத்தை அழகாக லேமினேட் பண்ணி வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அதில் எல்லா தெய்வங்களுமே சுற்றி வர்ற மாதிரி அனைத்து தெய்வங்களும் இந்த வீட்டில் நிறைஞ்சு இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட சிறப்பாக நம்ம வடிவமைச்சது. இந்த ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் இது மேட் டு ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி கஸ்டமைஸ்டாக பண்ணது தான். எல்லாருமே இங்கே உண்டு. அவ்வளவு தெய்வங்களையும் இங்கே இந்த ஒரே புகைப்படத்தில் நம்ம தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லி அழகான இந்த புகைப்படம் நிறைய பேருக்கு பிடிக்கும். மேலே அன்பே சிவம் அப்படின்னு சொல்லி ஒரு பலகை வச்சுருக்கோம். ஏன்னா அன்பு தான் பிரதானமானது. அன்புக்கு கட்டுப்படாத உயிரினமே கிடையாது. எதையுமே அன்பாக சொன்னால், அன்பாக செஞ்சால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத குறிக்கிற விதமாக கடவுள் அப்படிங்கிறதே அன்பு தான் அப்படின்னு பார்க்குறேன். அதனால் அன்பே சிவம் அப்படிங்கிற அந்த பலகை வச்சுருக்கோம். அடுத்தது இங்கே நடுநாயகமாக அன்னை மீனாட்சியினுடைய திருவிளக்கு, இங்கே பிள்ளையார் முருகரோடு இருக்கக்கூடிய அந்த விளக்கை ஏற்றி வச்சுருக்கோம். இது இந்த இடத்துல அப்பப்போ மாற்றிப்பேன், விளக்குகளை அப்பப்போ மாற்றுற ஒரு பழக்கம் இருக்குது. அடுத்தது தினமும் பிரசாதம் ஏதாவது ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் பறவைகளுக்கு அங்கே மாடியில் ஒரு தனி இடத்துல பிரசாதம் வச்சு பறவைகளுக்கு போடுற பழக்கம் இருக்குது. ஆனால் குட்டியாக எப்போதுமே இந்த பிரசாதம் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று. தண்ணீரும் இருக்குது. இங்கே இந்த சிவலிங்கம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிவலிங்கம். இந்த லிங்கத்தை மகாபலிபுரத்தில் ரொம்ப வருஷம் முன்னாடி, 7-8 வருஷம் முன்னாடி வாங்கினது. அவருக்கு ருத்ராட்ச மாலை அணிவிச்சு அப்படி வச்சுருக்கோம். சமீப காலமாக நான் ட்ராவல் பண்ணும்போது மண் அங்கேருந்து எடுத்துகிட்டு சேகரிச்சிட்ருக்கேன். அந்த மாதிரி ராஜஸ்தானுடைய ட்ராவலின் போது நான் எடுத்துகிட்டு வந்த மண் தான் இது. அது பாலைவன பிரதேசத்துலேருந்து கொண்டு வச்சுருக்கேன். இது மாதிரி நிறைய சேகரிக்கணும்னு ஆசை இருக்குது. அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தினுடைய கொலு பிரம்மாண்டம் கொலுவாக அமைஞ்சு ஒரு சமயம்
பாடகி நித்யஸ்ரீ மகாதேவன் அவங்க வந்து எனக்கு பரிசு கொடுத்தாங்க. சென்னையில் நம்பர் 1 கொலுவா நான் வந்தப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வாங்கின பரிசு தான் இந்த கிருஷ்ணர், குழலூதக்கூடிய கிருஷ்ணர். கோபுரம், அந்த கோபுரம் பூசு மஞ்சள் சொல்லுவோம் இல்லையா, மஞ்சள் குங்குமம், அந்த கம்பெனி வந்து இந்த சிலையை பரிசாக கொடுக்க சொன்னாங்க. யார் கையால் வாங்கினேன்னா நித்யஸ்ரீ மகாதேவன் கையால் வாங்கினேன். அடுத்தது இங்கே வந்து இந்த பாட்டில் நிறைய வச்சுருக்கிற மண் வந்து குருஷேத்திர பூமியிலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்த மண். உள்ளேயும் ஒரு குட்டி கிருஷ்ணர் இருக்கார். அப்படி ஒரு அழகான அமைப்பு. இந்த குட்டி கிருஷ்ணர் யார் எனக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தாங்கன்னு தெரில, சமீபத்தில் வந்தது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த மணலுக்குள்ளே ஒரு குட்டி கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா, குருஷேத்திர பூமியில் நின்று உபதேசம் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணர் வந்து என் தங்கை கொடுத்தது. இதுதான் வந்து இந்த பூஜா ரூம் டூரில் ஒரு பாதி நம்ம பார்த்துருக்கோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா துளசி அம்பாள் ஃப்ரெண்டு ஒருத்தங்க சுபா ரவிசங்கர் அவங்க கொடுத்தாங்க. துளசி மாடத்துக்கு முன்னாடி விளக்கேற்றுற மாதிரி கோலத்தில் ஏற்றுற விளக்கை இங்கே வச்சுருவேன். அடுத்தது இங்கே சனீஸ்வர பகவான் இங்கே இருக்கார். சனீஸ்வரனுடைய பொம்மை வந்து ரொம்ப ரேரானது. எப்போதுமே இவர் வந்து என்னுடைய பூஜை ரூமில் இருக்கார். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் வாங்கினது. இந்த பக்கம் கருங்காலி அதில் செய்யப்பட்ட சிவலிங்கம் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து பூஜை ரூமில் வைத்திருக்கக்கூடிய சிலைகள். இந்த இவருக்கு வந்து தலையில் வச்சுருவோம். வச்சுட்டாக்க இப்போ நம்ம இங்கே குட்டியாக 2 பேரை பார்க்க முடியும். ஒன்று வந்து பாதரச சிவலிங்கம், இன்னொன்று பாதரச பிள்ளையார். பாதரச சிவலிங்கம் ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தது, பாதரச பிள்ளையார் நானே வாங்கி வச்சுக்கிட்டது. இதுதான் வந்து இங்கே பூஜை ரூம் டூருங்கிறதுல ஒரு பாதியை நம்ம பார்த்துட்டோம். இப்போ பூஜை பொருட்கள்லாம் என்னென்ன நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஜன்னல் வந்து வெளிச்சத்துக்காக வச்ச ஜன்னல். இதில் நிறைய பேர் அப்பப்போ ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரசாதம் வரும்போது அதோட மகாபெரிவா ஃபோட்டோ, அயோத்தியாலேருந்து பிரசாதம் வந்தது, அந்த ஃபோட்டோலாம் இருந்ததெல்லாம் அதில் எடுத்து வச்சுருக்கேன். கேலண்டருக்கு எப்போதும் பூ சுட்டுற பழக்கம் உண்டு. மயில் மாதிரி 2 பக்கமும் மாட்டி வச்சுருக்கேன். இந்த வெளிச்சம் இப்போ எனக்கு தேவைப்படுது, அதனால் அப்படியே விட்டு வச்சுருக்கேன். சம்டைம்ஸ் இதுக்கான ஒரு துணி இருக்குது, நடராஜர் பிள்ளையார் அப்படிலாம் துணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி போட்டு கூட இந்த ஜன்னலை சம்டைம்ஸ் மறைப்பேன். ஒரு குட்டி பூஜை ரூம். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இந்த பூஜை ரூமை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்கள் கட்டலாமே, இவ்வளோ பூஜைகள் பண்ணுறீங்களே, இந்த வால், இங்கே இருக்கிற வால் வந்து கொஞ்சம் தள்ளி, அதாவது இதை ரிமூவ் பண்ணிவிட்டு வேற எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் பெருசாக கட்டினா நீங்கள் 2-3 பேர் உட்காந்து இங்கே பூஜை பண்ணலாம், இன்னும் நீங்கள் அழகாக அலங்காரம் பண்ணலாமேன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு என்னமோ எங்கள் அப்பா வந்து இது கட்டி கொடுக்கும்போது அவர் ஒரு லே அவுட் போட்டிருக்காரு, அதை வந்து மாற்றக்கூடாது அப்படின்னு. இன்னொன்று, நூற்றுக்கணக்கான பூஜைகள் நடந்த ஒரு இடம். அம்பாளோ இல்லை எந்த சுவாமியாக இருந்தாலும் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய இடத்த அவங்க எடுத்துப்பாங்க, அதில் ஒன்றும் டவுட் இல்லை. அது எல்லாத்தையும் தாண்டி எவ்வளவு பெரிய கோயிலாக இருந்தாலும், ஏக்கர் கணக்கில் பெரிய கோயிலாக இருந்தாலுமே அங்கே கர்ப்ப கிரகம் சின்னதாக தான் இருக்கும். அந்த உணர்வில் இந்த வீடு எப்படிப்பட்ட பெரிய அளவில் இருந்தாலுமே இந்த கர்ப்ப கிரகம் கோயிலுடைய கர்ப்ப கிரகம் மாதிரியே அமைஞ்சிருக்கு யதார்த்தமாக. அதை வந்து நான் மாற்ற விரும்பலை. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் உட்காந்தேன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் தான் இடம் இருக்குது பாருங்கள், அவ்வளோதான், சின்னது. பார்க்க ஃபோட்டோஸில் பிரம்மாண்டமாக தெரியும்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது ரொம்ப சின்ன பூஜை ரூம் தான். இப்போ நான் பூஜை பொருட்கள்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். எதெல்லாம் நான் வந்து பூஜை ரூம்லையே வச்சிட்ருக்கேன். அதாவது ஒரு ரூம் ஃபுல்லாக நிறைய பொருட்களை பூஜைக்காகவே வச்சுருக்கேன். ஆனால் இங்கே வந்து அத்தியாவசிய பொருட்கள்ங்கிறது என்னென்ன வச்சுருக்கேங்கிறத காட்டுறேன். இந்த கப்போர்டு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான், ரொம்ப சின்ன ஒரு மேடை, குட்டியாக 1 அடி தான் அந்த அகலம். அந்த 1 அடி அகலத்துக்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணியிருக்கிற பொருட்கள் தான் நான் காட்ட போகிறேன். இந்த கடி அப்பப்போ கலச பூஜை பண்ணும்போது கலச அலங்காரத்துக்கு தேவைப்படும்னு இந்த கடியை வந்து எப்போதுமே பூஜை ரூம்லேயே வச்சிட்ருக்கேன். இப்போ நான் காட்ட போகிறது எல்லாமே மேட்ஸு. நான் வந்து விளக்குகளை வைக்கிறதுக்கு குட்டி குட்டியாக கரெக்டாக ஒரே ஒரு விளக்கு மட்டும் வைக்கலாம், ஒரே ஒரு விக்கிரகம் மட்டும் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி மேட்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். வரிசையாக வச்சா கூட அழகாக இருக்கும் அப்படின்ட்டு. இந்த மேட் எல்லாமே நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். பூஜா ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மேட்லாம் நிறைய காட்டும். ஸோ இது ரொம்ப அழகாக, வெளியில் கட்டிங் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. வேலை நிறைய பண்ணியிருக்கிறதுக்காக இந்த மாதிரி மேட்ஸ் வாங்கியிருக்கேன். அடுத்தது இந்த மாதிரி எல்லோ, ரெட்டு, க்ரீன், பிங்க்கு, இந்த மாதிரி 4 கலர்
இதெல்லாம் வந்து நம்ம குத்துவிளக்குகளுக்கு மனை வைக்க முடியல, என்கிட்ட மனைகள் நிறைய கிடையாது. ஆனால் இந்த மாதிரி மேட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். வச்சு நடுவில் குத்துவிளக்கு வைக்கும்போதும் அழகாக இருக்கும். பிள்ளையாருக்கு மனை போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஆசனம்னு நம்மள்கிட்ட இல்லை அப்படின்னா இந்த மேட்டை வாங்கி வச்சுட்டு அதில் பிள்ளையாரை வச்சு பிள்ளையார் பூஜை பண்ண முடியும். எந்த விக்கிரகங்கள் வேணாலும் வைக்க முடியும். நிறைய விளக்குகள் இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப அழகாக 4 கலரில் வாங்கி வச்சுருக்கேன். அடுத்தது இந்த மாதிரி சின்னதாக, இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு தெரில, நான் ஆனால் சர்ச் பண்ணி தான் இப்படிலாம் வாங்கியிருக்கேன். பூஜா ஐட்டம்ஸ்ன்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி, அதுலேயே வேறு கலர்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஆரஞ்சு வாங்கியிருக்கேன். அடுத்தது பிங்க் வந்து 2 இருக்குது பாருங்கள். ஸோ 2 பக்கம் ஒரு ஐடல் நடுவில் வச்சுட்டு 2 பக்கம் 2 மனை போடுற மாதிரி வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இப்போ நான் ஏற்கனவே காட்டினேன் இந்த ரெட் கலர் ஒன்று, பிங்க் கலர் ஒன்று. இது நல்ல அழகாக டிசைன்டாக இருக்குது இல்லையா? இது மாதிரி இது எல்லாமே அமேசானில் தான் வாங்கினது. இப்போ இதுவும் ரெக்டாங்கிள் ஷேப்பில் அந்த மாதிரி, இதுவும் ரொம்ப காலம் முன்னாடி வாங்கினது. அதனால இதில் கொஞ்சம் எண்ணெய் கரையெல்லாம் போட்டிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம வந்து விளக்க வைக்காமல் ஐடல்ஸை வச்சோன்னா பூக்களை போட்டு அர்ச்சனை பண்ணுறதுக்கு உள்ள மனையாக நம்ம பயன்படுத்தணுன்னா நல்லது. ஏன்னா விளக்குலேருந்து எண்ணெய் சொட்டிருச்சுன்னா அது அப்படியே கரையாகவே பட்டுருது. அது மாதிரி பார்த்துக்கணும். அடுத்தது இது நல்ல பெருசுன்னா 1.5 அடி ஸ்கொயர் ஃபீட்டு அப்படிங்கிற மாதிரி 4 பக்கமும் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ஒரு பெரிய துணி தான் இது. இந்த கிளாத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர், காஃபி ப்ரௌன்றதுனால இது வந்து அந்த டிசைன் வந்து ரொம்ப பளிச்சுன்னு தெரியும். அந்த மாதிரி நிறைய சைஸஸில் இருக்குது. நம்மளுக்கு எப்படி தேவையோ அப்படி வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இப்போது பச்சை கலரில் பெருசு, இது சர்க்கிள் ஷேப்பில் வாங்கியிருக்கிறது. அம்பாளுக்கெல்லாம் ரொம்ப அழகான மனையாக இப்படி நம்ம போட்டு வைக்க முடியும். அடுத்தது இப்போ நான் என்னுடைய ராஜஸ்தான் ட்ரிப்பில் ஒரு கடையில் நான் பார்த்து வாங்கினது தான். நிறைய ஒர்க்கு எல்லாமே நூலில் செய்யப்பட்ட த்ரெட் ஒர்க்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒர்க்கு சுற்றி குஞ்சம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா இருந்தது. அந்த கடைக்கு போய் விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ண ஆரம்பித்து எனக்கு ஒரு மனையாவது ஆசைக்கு ஞாபகார்த்தமாக அந்த ஊர்லேருந்து கொண்டு வருவோன்ட்டு வாங்கினது தான் இது. அப்புறம் இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைனில் மேட்டு, இது பாருங்கள் ரொம்ப அழகாக. இதுவும் 2 அடி டயமீட்டர் ரொம்ப பெருசு. பெரிய விக்கிரகத்தை நடுவில் வைக்க முடியும். அதே மாதிரி இது 2.5 அடி உயரத்துக்கு வரும், 2.5 அடி டயமீட்டருக்கு வரும். 2.25 அடியிலேருந்து 2.5 அடி அந்த அளவுக்கு வர்றது 2 ஃப்ளோரல் டிசைனு அப்படி வாங்கினேன். எல்லாம் வந்து ஒரு தடவை நான் ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இன்னொன்று ஆர்டர் பண்ணதுனால சம்டைம்ஸ் வந்து ஒரே மாதிரி டிசைனே கூட என்னன்னு கூட செக் பண்ணாமல் அப்படி வாங்கிடுறது. அப்படி வாங்கினது தான் இந்த 3 மனையும். இதெல்லாமும் அடிக்கடி நான் பயன்படுத்த வேண்டியது இருக்குன்றதுனால தான் இந்த மாதிரி ஃபுல் செட்டப்பை வந்து பண்ணி வச்சுருக்கேன். இதை தவிர நிறைய வந்து துணி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ப்ளவுஸ் பிட்டு நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் அம்பாளுக்காவது சாத்தலாமே அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இப்போ புடவையோடைய ப்ளவுஸ் வந்துடுது இல்லையா? அதனால் நவகிரக துணிகளாக இருக்கட்டும், இதெல்லாம் அப்பப்போ வாங்கியிருப்போம். கலசத்துக்கு கட்டுற துணிகள் அந்த மாதிரி ப்ளவுஸ் நிறைய கொடுத்தவங்களோடதெல்லாம் பயன்படுத்தணும். அட்லீஸ்ட் சுவாமி ரூம்லேயாவது பயன்படுத்தணும். ஏன்னா புடவையிலேயே ப்ளவுஸ் பிட்டு வந்து அதை தான் நம்ம முக்கால்வாசி தைச்சிக்கிறோம். இந்த மாதிரி ப்ளவுஸ் பிட்டை என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி நான் அதெல்லாமும் துணியாக நான் யூஸ் பண்ணிப்பேன். அதை வந்து மன மாதிரி போட்டு அதில் நம்ம வந்து விக்கிரகங்கள் வைக்கிற மாதிரி பூஜை பண்ணிக்கிற மாதிரி தான் இதெல்லாம் அப்படியே சேகரித்து வச்சுருக்கேன். வெவ்வேறு விழாக்களில் சால்வை போத்துனது, எனக்கு கொலு அவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது சால்வை போத்துனது, சில மேடைகளில் போய் பேசும்போது சால்வை போத்துனது, இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் அலங்காரத்துக்கு ஏதாவது ஒரு இடத்துல அந்த பூவெல்லாம் கீழே போடாமல் இருக்கிறதுக்கு அந்த இடத்துல விரித்து வைக்கிறதுக்காக இந்த மாதிரி துணிகள்லாம் பயன்படுத்தியிருப்பேன். அதே மாதிரி இங்கே சுவாமிக்கு சிவபெருமானுக்கு இந்த புலித்தோல் மாதிரி மீட்டர் கணக்கில் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அந்த உடையை போட்டு அல்லது மேடையை அலங்கரிக்கிறதுக்கு இந்த மாதிரி சிவலிங்கத்தை வைக்கும்போது இதை அலங்காரம் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் அப்படியே வச்சுருக்கேன்.
இந்த முறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் முன்னாடி வாங்கினது. அழகாக இதில் வந்து துணி கொடுத்து தைச்சு அழகாக ஒர்க் பண்ணி செம்கி ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்க. மகாலட்சுமி தாயார் வந்து முறத்தில் வாசம் பண்ணுறதா சொல்லுவாங்க. நிறைய பொருட்களில் அவங்க வாசம் பண்ணுறாங்க. அதில் முறமும் ஒன்று. அதனால் சமயத்தில் இதில் வச்சு விளக்கேற்றலாங்கிறதுக்காக இந்த முறம் எப்போதுமே பூஜை ரூமில் இருக்கும். சில சமயம் யாராவது வந்து படங்கள் கொடுத்துருப்பாங்க நமக்கு. அப்படி படங்கள் கொடுத்ததாக இருக்கட்டும், நம்ம கோயில்களுக்கு போகும்போது 1, 2 வாங்கியிருப்போம். அப்படி தான் இந்த பாலாம்பிகைலாம் வாங்கிட்டு வந்ததெல்லாம் இனிமேல் தான் நான் வந்து பயன்படுத்தணும். பூஜை இன்னும் பண்ணலை. அப்படி அதுமாரி சமயத்தில் நம்ம நிறைய வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கான ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வாங்கியிருப்போம். மயிலாப்பூரில் கிடைக்கும். இப்போ நிறைய இடங்கள்லையும் கிடைக்கிது. வெள்ளையில் இருக்கும், மஞ்சள், சிவப்புன்னு எல்லா கலர்லேயும் இருக்கும். ஆனால் நமக்கு கிருஷ்ணருக்கு உகந்த கலர்னால் நீலம். நீலம் வந்து என்னோட இந்த வீடு கொலு வீடு பிள்ளையார் வீடுன்னு நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் தரை வந்து ஒயிட் கலரில் இருக்கிறதுனால இந்த நீலம் வந்து பளிச்சுன்னு இருக்கும். அதனால தான் நான் வந்து இதை நிறையாவே வாங்கி வச்சுப்பேன். ஏன்னா திடீர்னு ஒரு ஸ்டாக் தேவைப்படும். திடீர்னு சொந்தக்காரங்க யாராவது வந்தால் அழகாக இருக்குது எனக்கு கூடயேன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ கொடுக்கறதுக்கு அப்படின்னு வாங்கி வச்சுருப்பேன். அந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாம் வந்து நான் எப்போதுமே இங்கே பூஜை ரூமில் வச்சுக்கிட்டா நமக்கு திடீர்னு அம்பாள் பாதமாவோ இல்லை சுவாமி பாதமாவோ அந்த இடத்துல நம்ம வந்து வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். கோலம் போடுறதுக்கு பதிலாக அப்படி வேணும்னு ஆசைப்பட்டோம்னா இதை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இப்படி வச்சுருக்கேன். அண்டு வந்து இதெல்லாம் வந்து கொலுவோட இன்விடேஷன் கார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரிமெம்பரன்ஸ்க்காக வச்சுக்கிட்டேன். அதாவது இதெல்லாம் எப்படின்னா அந்த காலத்தில் வந்து இப்போ நமக்கு வரப்போகிற கொலு வந்து 14வது கொலு. இதுக்கு முன்னாடி கொலு நடக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி தான் கொடுப்பேன். கையால் கட் பண்ணி எல்லாம் கார்டு மாதிரி பிரிண்ட் பண்ணி வந்துடும். இந்த மாதிரி கார்டாக வந்துடும். அதை அழகாக இந்த ஷேப்பில் ஒரு விளக்கு கொடுக்குற மாதிரி இப்படி கொண்டு போய் அவங்கள்ட்ட வாங்க எங்கள் வீட்டு கொலுவுக்கு அப்படின்னு சொல்லி குங்குமம் கொடுத்து வரவேற்பு பண்ணுறது. இந்த மாதிரி தான் ஆதி காலத்தில். இப்போ தானே வாட்ஸ்அப்லாம் முதல்ல ஆரம்பத்தில் இந்த மாதிரி இன்விடேஷன் தான் நான் பிரிண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது மாதிரி நிறைய மாடல்ஸு. ஆனால் என்கிட்ட இப்போதைக்கு ஒன்று தான் இருக்குது. சமயத்தில் ஸ்டார் ஷேப்பில், சமயத்தில் பிள்ளையாருடைய வடிவமே அவுட்டர் லைனாக வரும். அப்படி பல காம்பினேஷனில் அந்த மாதிரி பல வடிவங்களில் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி என் பையனோட பூணூல் பத்திரிக்கை, அப்பா அம்மாவோட 60ஆம் கல்யாணம் 70ஆம் கல்யாண பத்திரிக்கை, இப்போ சதாபிஷேக பத்திரிக்கைன்ட்டு எல்லாமே இதில் பொக்கிஷமாக ஒரு ஞாபகார்த்தமாக சாமி ரூம்லேயே வச்சுருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து மீனாட்சி அம்மா. அவங்க சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்லை, எனக்கு அம்மா. அப்படி ஒரு அம்மா வந்து அவங்களுடைய சிவக்ஷேத்திரங்களுக்கு போன அனுபவங்களை எல்லாம் வந்து ஃபோட்டோஸாக அவங்க நிறைய கோயில்களுக்கு போயிருக்காங்க. இந்தியா முழுவதும் நிறைய பயணம் பண்ணியிருக்காங்க. அவங்க சிவாலயங்கள் நீ இதெல்லாம் போய் பாருன்னு சொல்லி கைப்பட எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த கோயில்களை எல்லாம் நீ உனக்கு நேரம் அமையும் போது இந்த கோயில்களுக்கெல்லாம் நீ போகணும். ஏன்னா நான் சிவனை தேடின்னு ஒரு பயணம் போனப்போ அவங்க வந்து தன்னுடைய பேத்தியோட நோட்டில் எடுத்து ஒரு நோட்டை இரவல் வாங்கி எழுதி எனக்கு கையால் கொடுத்தது. இதெல்லாம் நான் வந்து ரொம்ப பொக்கிஷமாக பாதுகாக்கிற ஒரு விஷயம். அதனால தான் இந்த மாதிரியான இதை நான் ஒன்று எலாபரேட் பண்ணால் ஒன்று ஒரு கதை இருக்கும். அப்படி எலாபரேட் பண்ண முடியல நேரம் கருதி நான் இப்படி சொல்கிறேன். அதுமாரி பீஷ்மரும் எப்போதும் இருக்கணும், விஷ்ணு சஹஸ்ரநாமம் வாசிக்கப்படுற இந்த வீட்டில் எப்போதும் இருக்கணுங்கிறதுக்காக அவருடைய புகைப்படமும் அவர் எல்லாமே நான் வந்து பூஜையோட இடத்துல வைக்க முடியல. ஆனால் இந்த ரூமுக்குள்ளார அவங்கெல்லாம் இருக்கணும்னு சொல்லி நான் இதெல்லாம் வந்து ஒரு பேக்கில் சும்மா ஒரு பையில் போட்டு இப்படி வச்சுருக்கேன். இதுதான் இந்த கபோர்டில் இருக்கிறது. அப்புறம் இன்னொன்று இங்கே பாருங்கள், கிருஷ்ணரும் சுதாமாவும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரொம்ப உதாரணமாக இருக்கிற இந்த ஃபோட்டோவும் இதெல்லாம் பூஜை ரூம்லேயே எப்போதும் வச்சுருக்கிற ஒரு ஐட்டம்ஸு. இப்போ இந்த கபோர்டில் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். இது பாருங்கள், ஒரு ஓவரால் வியூவாக பாருங்கள். அப்புறம் நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே வந்து சந்தனம் கரைக்கிறதுக்கு பன்னீர், நல்லெண்ணெய் பாட்டில், அதுக்கப்புறம் ஊதுபத்தி, சாம்பிராணி, நிறைய தியாஸ் வச்சுருப்பேன். இந்த நெய் தீபம் அது வாங்கி பெரிய டப்பாவில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருப்பேன். இது அப்பப்போ விளக்குகள் ஏற்றுறதுக்கு இதை பயன்படுத்தலான்ட்டு. இந்த திரிநூல் போடுற இந்த டப்பாலேயே நான் ஆக்சுவலி அந்த இப்போல்லாம் நம்ம வந்து விளக்குகளுக்காக ஒரு திரி போட்டு சென்டரில் ஏற்றுற மாதிரி விளக்கு எந்த கருப்பும் அடையாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் கிடைக்கிது இல்லையா, அதெல்லாம் வெவ்வேறு சைஸஸில் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த திரி வச்சுருக்கிற இந்த டப்பாக்குள்ளேயே வச்சுருவேன். ஏன்னா மிஸ் ஆகாமல் இருக்கணுன்ட்டு தேய்ச்சி கொண்டு அதை வைக்கிறது. இதெல்லாம் வந்து எவ்வளோ பழசாக இருக்குது பாருங்கள். வருஷ கணக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த டப்பாவை. அதனால் இதோட பழமை உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் அழுக்கு படிஞ்சும் இருக்குது.
அப்புறம் வந்து சமயத்தில் என்ன பண்ணுவேன்னா, அந்த எண்ணெயெல்லாம் பாதி எரிஞ்சு அப்படியே ஆஃப் ஆகிருக்கும். அந்த திரி எண்ணெயெல்லாம் வந்து அப்படியே தூக்கி போட்டுறாமல் இதுக்குள்ளே வச்சுருப்பேன். சம்டைம்ஸ் கோலங்களில் நம்ம வைக்கிற விளக்கை வந்து இந்த திரியை போட்டு ஏற்றலாம் அப்படிங்கிறதுக்காக. கோலத்தில் நம்ம வந்து புது திரி போடணும்னு அவசியம் இல்லை. கோலத்துக்கு அலங்காரத்துக்கு போடுற அந்த விளக்கை வந்து இந்த மாதிரி திரியை கம்ப்ளீட்டாக எரியிற வரைக்கும் யூஸ் பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி இது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த சந்தனம் குங்குமம் யாராவது வந்தாங்கன்னா வேணும் அப்படிங்கிறதுக்கு இந்த குங்குமச்சிமிழ் விபூதி சந்தனம் இதெல்லாம் அப்படியே பர்மனண்ட்டாக எப்போதுமே வச்சுருப்பேன். இப்போ நான் வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய புத்தகங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அது அப்படியே ஒன் கிளான்ஸ் பார்த்துருவோம். பார்த்திங்கன்னா, பாராயண திரட்டு திருவருட்பா வள்ளல் பெருமகனாருக்காக. அடுத்தது மீனாட்சி அம்மனுடைய அஷ்டகம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சஷ்டியத்தை பூர்த்தியில் நிறைய தகவல்களோட புக்கு கொடுத்தாங்க. நிறைய நித்தியப்படி வாசிக்க வேண்டிய ஸ்லோகங்கள் அதெல்லாம் இருக்கிற மாதிரி புக்கு. கந்தசஷ்டி கவசம், அபிராமி அந்தாதி, கனகதாரா ஸ்தோத்திரம், விநாயகர் அகவல், ஆதித்ய ஹிருதயம், கந்தசஷ்டி கவசம், விநாயகர் அகவலே இன்னொன்று வச்சுருக்கேன், சிவபுராணம், நித்தியப்படி சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள். யாரோ ஒருத்தர் வந்து பைபிள் கூட கொடுத்துட்டு போனாங்க, அதையும் சரின்னு வச்சுருக்கேன். சரஸ்வதி ஸ்தோத்திரங்கள், விநாயகர் அகவல், கந்தசஷ்டி கவசம், நவகிரக அஷ்டோத்திர சதநாமாவளி, திருப்பாவை திருவம்பாவை, நவகிரக ஸ்தோத்திரங்கள், சரஸ்வதி வழிபாட்டுக்குரிய அத்தனை ஸ்லோகங்களுமே இதில் வந்துடும். சரஸ்வதி சகஸ்ரநாமத்துலேருந்து எல்லாமே இதில் இருக்கும். அடுத்தது இது வந்து ரக்ஷா கவச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. அடுத்தது திருப்பாவை திருவம்பாவையே இன்னொன்றும் வச்சுருக்கேன். விஷ்ணு சஹஸ்ரநாமம் இந்த மாதிரி பெரிய எழுத்தில் இருக்கிற மாதிரி நல்ல ஈஸியாக கண்ணுக்கு புரிகிற மாதிரி பெரிய எழுத்தில் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். திருவாசகம் இது உரையோடு இருக்கிற விளக்க உரையோடு இருக்கிறது. தேவாரமும் இருக்குது. திருவாசகம் படிக்கிறதுக்காக உள்ளது மட்டும், விளக்கங்கள்லாம் இல்லாமல் படிக்கிறதுக்கு உள்ளது. சந்தியாவந்தன புக்கு இது வந்து விக்னேஷுக்காக வாங்கினது. அடுத்தது இப்போது விஷ்ணு சஹஸ்ரநாமாவளி, அடுத்தது சுப்பிரமணிய சகஸ்ரநாமாவளி, லலிதா சகஸ்ரநாமம், சிவ சகஸ்ரநாமம், சகல தேவதா அஷ்டோத்திரம் அப்படிங்கிறது எல்லா தெய்வங்களுக்குமே 108 அஷ்டோத்திரம் இருக்கும். பெருவாரியாக நம்ம வீட்டில் பூஜைகள் பண்ணுற அத்தனை தெய்வங்களுக்கும், சதுர்த்தியாக இருக்கட்டும், முருகப்பெருமானுக்கு பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா தெய்வங்களுக்குமே இதில் 108 நாமாவளி அஷ்டோத்திர சதநாமாவளி இருக்கும். அடுத்தது அன்னபூர்ணாவுக்கு சகஸ்ரநாமம் உண்டு, சுதர்சனருக்கு. அதுமாரி நித்திய பாராயண ஸ்லோகங்கள் அப்படின்னு நமக்கு ரொம்ப டைம் இல்லை, ஒரு 15-20 நிமிஷம் தான் நம்ம வழிபாடு பண்ண முடியும்னா அந்த மாதிரி ஸ்லோகங்கள் சொல்லிடுவேன். லக்ஷ்மி சகஸ்ரநாம ஸ்தோத்திரமும் இருக்குது. தர்மசாஸ்தாவுக்கு ஐயப்பனுக்காக சீரடி சாய்பாபாவுடைய புக்கு யாரோ ப்ரெசன்ட் பண்ணது. அடுத்தது தட்சிணாமூர்த்தி சகஸ்ரநாமம், சரஸ்வதி சகஸ்ரநாமம், துர்கா சகஸ்ரநாமம், சரபேஸ்வரருடைய மகிமைகளை சொல்கிற புக்கு வாங்கி வச்சுருக்கேன், அவரை பற்றி நிறைய படிக்கணுன்ட்டு. ராமருக்குரிய சகஸ்ரநாமம், சனீஸ்வர பகவானுக்குரிய சகஸ்ரநாமம். அடுத்தது ஆஞ்சநேய சகஸ்ரநாமம். அடுத்தது எல்லா ஆத்ம சுத்திக்கான ஸ்தோத்திரங்கள்னு நிறைய ஸ்லோகங்கள் இருக்கிற மாதிரி திருப்பாவை திருவம்பாவை, சங்கடகர சதுர்த்தி விரத பூஜை, கோகுலாஷ்டமி அப்போ எப்படி பூஜை அனுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கிறது, ஐயப்பனுடைய பக்தி பாடல்கள், சீரடி பாபா ஸ்தோத்திரம், அருணாச்சலேஸ்வரர் நம்ம திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் சகஸ்ரநாமாவளி, விஷ்ணு சஹஸ்ரநாமாவளி இதுவுமே பெரிய பெரிய எழுத்தாக இருக்கும், படிக்கிறதுக்கு வாகா இருக்கும். கணேச சஹஸ்ரநாமம் இது பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா அம்மாவோட பீமரத சாந்தி அப்பாவுக்கு 70 வயசில் வரும்போது, இப்போ அப்பாவுக்கு சதாபிஷேகமே நடந்துருச்சு. ஆனால் பீமரத சாந்தி அப்போது நாங்கள் என்ன பண்ணோம், இந்த மாதிரி புக்கு போட்டு கொடுத்தோம். அதில் நித்தியப்படி சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள்லாம் வர்ற மாதிரி எல்லாமே போட்டு காஞ்சி மகாபெரிவா அந்த பத்திரிக்கையே அதில் பத்திரிக்கையே இப்படி புக்காக கொடுத்தோம். அந்த மாதிரி ஒரு புக்கு தான் இது. அடுத்தது நவராத்திரி ஸ்பெஷல் அப்படின்னு துதி பாடல்கள் எல்லாம். அடுத்தது சிவசகஸ்ரநாமமே பாருங்கள், புது பிரிண்ட்டாக வந்துருந்தது. பழசு ஒன்று இருக்குது, இப்போ புதுசும் வாங்கி வச்சது. மௌனத்தின் குரல் மகாபெரிவாளோடது. அடுத்தது பெரிவா சரணம்னு இருக்கிற புக்கெல்லாம் வந்து இப்போ சமீபத்தில் யார் யாரோ நமக்கு கொடுத்தது. லக்ஷ்மி சகஸ்ரநாமாவளி, துர்கா சகஸ்ரநாமாவளி, அடுத்தது லலிதா சகஸ்ரநாமம் போல்டு பிரிண்ட்டில் 108 முருகன் கோவில்களை பற்றியான ஒரு புக்கு. இது எல்லாம் தான் இங்கே இருக்குது. அப்புறம் குட்டியாக கந்தர் அனுபூதி வரைக்கும் இதெல்லாம் என்கிட்ட இருக்கக்கூடிய புக்ஸு.
இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு கூடை பாருங்க, பூக்கூடை. ஆனால் வந்து நான் இதெல்லாம் உள்ள சேஃப்டியாக வைக்கிறதுக்கு இதை எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே இதுக்குள்ளே அடங்கிரும்ன்ற மாதிரியான ஒரு பெட்டி. இந்த பாக்ஸில் சமயத்தில் மீனாட்சி திருக்கல்யாணம், முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம், ஆண்டாள் திருக்கல்யாணம், இதுக்கெல்லாம் மெட்டிக்கு திடீர்னு தேடுவோம். அதனால் இதெல்லாம் அங்கே வச்சுருக்கேன். அதுமாரி கலசத்தில் போட வேண்டிய நவ தானியங்கள், நவரத்தினங்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி முக்கியமாக அடிப்படையாக என்னென்ன போடுவோமோ, முத்து, பவழம், காயின்ஸ், இதெல்லாம் வந்து கலசத்தில் போடுறதுக்குள்ளது இதில் வச்சுருக்கேன். அதுமாரி திருமாங்கல்யம், அம்பாளுடைய திருமாங்கல்யம், இந்த மாதிரி நாமம், திருநீர் பட்டை, அது மாதிரி சோழிகள், இதெல்லாம் வச்சுருக்கேன். மகாலட்சுமி குட்டியாக ஆனந்தசீலம் சில்க்ஸில் ரொம்ப ஐஸ்வர்யத்தோடு இருக்கிற, ரொம்ப நுட்பமாக வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட ஒரு மகாலட்சுமி சிலை கொடுத்தாங்க. அது வச்சுருக்கேன். அண்ட் வந்து நான் ரொம்ப காஸ்ட்லியான பிள்ளையாரெல்லாம் குட்டி குட்டியாக வாங்கி வச்சுருப்பேன். அந்த மாதிரி பவழத்தில் செஞ்ச ஒரு ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ஸ்டோனில் செஞ்ச ஒரு பிள்ளையார் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. இது எல்லாம் வச்சுருப்பேன். அண்ட் வந்து நாமக்கட்டி, இந்த மாதிரி விஷயங்களும் இதில் இருக்கும். இதுதான் வந்து ஒரு பொக்கிஷமான ஒரு பாக்ஸ். இதில் குட்டி குட்டியாக மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிற ஐட்டம்லாம் இதில் வச்சு நான் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது சிவ பூஜைக்காக வில்வங்கள், வெள்ளியில் வில்வங்கள் வாங்கி வச்சுருக்கிறத வச்சுருக்கேன். அம்பாளுக்காக காயின்ஸு, குபேரலக்ஷ்மி காயின்ஸு அப்படி போட்ட மாதிரியான காயின்ஸ் தான் வந்து அம்பாள் வழிபாட்டுக்கு உள்ளது. பிள்ளையாருக்கும் இந்த மாதிரி காயின் போட்டு நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி பூக்கள் நிறைய 108 பூக்கள் போட்டு அர்ச்சனை பண்ணுறதுக்காக இந்த பூக்கள் வெள்ளியில் வாங்கி வச்சுருக்கேன். இந்த காயின்ஸ் மகாலட்சுமி காயின். அது வந்து ஒரு ஸ்ரீசக்கரம் போட்ட காயின் மாதிரி. இது வந்து ஒரு மகாலட்சுமி போட்ட மாதிரி காயின்ஸ். இது வந்து பிளேட்டிங் பண்ணி வச்சுருக்கேன், அந்த பாலிஷ் போட்டு வச்சுருக்கேன். அதனால் எப்போதுமே இந்த கலர் மாறாது. 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது பாலிஷ் பண்ணி, ஆனால் அழகாக அப்படியே மெயின்டைன் ஆகுது. இதை தவிர வெள்ளியில் தாமரை பூக்கள், குட்டி தாமரை பூ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், தாமரை பூக்கள் 108 அந்த மாதிரியும் வச்சுருக்கேன். இதை தவிர அந்த லாக்டவுன் பீரியடில் இந்த தாயப்பாசம் விளையாடிட்டு இருப்போம். அதனால் இதெல்லாம் வந்து திடீர்னு தேடுவோம். ஏதாவது போர் அடிக்குது விளையாடலாம் அப்படின்னா அப்போ தான் தேடுவோம். அது வந்து வுட்டில் 2 சைஸஸில், இந்த மெட்டலில் இப்படி இருக்கிற மாதிரி இதையும் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து கங்கை தீர்த்தம் யார் யார் எப்போ கொண்டு வந்து கொடுத்தாங்களோ, நானே காசிக்கு போனேன் இல்லையா, அந்த சமயத்தில் வாங்கிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா தீர்த்தம் 2 ஜக்கு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோமதி சக்கரம் அப்படின்னு சொல்லி அதனால பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னும் பண்ணலை. ஆஷாட நவராத்திரியின் போது ஏதாவது ஒரு நாளில் பண்ணணும். கோமதி சக்கரம் அது ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இது 2ம் ரொம்ப அழுக்காக இருக்குது, ஆனால் ரொம்ப ஸ்வீட் மெமரிஸ் அப்படின்னு. ஒன்று வந்து விக்னேஷுக்காக பாலாடை, அண்ட் வந்து பாப்பாவோட பாலாடை. இது 2யும் ஞாபகார்த்த பொருட்களாக பூஜை ரூம்லேயே வச்சுருக்கேன். எப்போதும் ஞான சம்பந்தருக்கு மீனாட்சி பார்வதி தேவி ஞானப்பால் கொடுத்த மாதிரி என்னுடைய குழந்தைகளும் எப்போதும் சகல ஐஸ்வர்யத்தோட உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னு நான் வந்து தினம் வேண்டிக்கிறதெல்லாம் கிடையாது. இங்கே இருக்குன்னா அவள் பார்த்துப்பா, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இந்த பொருட்கள்லாம் வச்சுருக்கேன். இதை தவிர பார்த்திங்கன்னா நம்ம எப்போதுமே உண்டியல்னு சொல்லி வச்சுருப்போம் இல்லையா, அதில் காசு முடிஞ்சு வைக்கிறதெல்லாம் எங்கள் அம்மா சொன்னால் தான் நான் அதெல்லாம் செய்வேன். திடீர்னு காசு முடிஞ்சு வை, இதுக்கு பண்ணு அதுக்கு பண்ணும்பாங்க. அப்படி நான் முடிஞ்சு வைக்கிறது தான். நானாக தோணி எனக்கு அப்படி கிடையாது. அதனால் பழைய நோட்டு வரைக்கும் இருக்கும். இதெல்லாம் வந்து திருப்பதி பெருமாளுக்கு போய் சேர வேண்டிய பணம். அதே மாதிரி தான் உண்டியலும். இது எங்கள் அம்மா இங்கே வரும்போது நிறைய உண்டியலில் பைசா போடுவாங்க. எனக்கு அந்த பழக்கம் இல்லை. ஆனாலும் இந்த உண்டியல்லாம் வந்து நிறைய சேர்ந்து போய் கிடக்கு. இதெல்லாம் வந்து பெருமாளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது, குலதெய்வத்துக்கு சேர்க்க வேண்டிய ஒரு உண்டியல் வச்சுருக்கேன். அதே மாதிரி அலங்காரத்தின் போது நமக்கு இந்த மயிர்பீலிலாம் அவசியப்படும். இந்த மாதிரி
அப்போது அவசியம் அம்பாளுக்கு பண்ணாலும் சரி, முருகப்பெருமானுக்கு பண்ணாலும், கிருஷ்ணருக்கு பண்ணாலும் இதெல்லாம் அவசியப்படும். திடீர்னு தேட முடியாதுங்கிறதுனால இந்த மயிற்பீலிகளை இங்கே வச்சுருக்கேன். அடுத்தது என்னோட ரொம்ப நெருங்கிய ஃபேமிலி அப்பா, சேலம் அப்பா அப்படின்னு நான் சொல்லுவேன். எங்கள் அப்பா வேறு அவர் வேறங்கிறது ஐடென்டிஃபை பண்ணணுங்கிறதுக்காக சேலம் அப்பான்னு சொல்லுவேன். அவர் கொடுத்த காயின்ஸ் அது எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். அந்த காயின்ஸ் எப்படிப்பட்ட காயின்ஸ்னு பாருங்கள். இவ்வளோ பெரிய பொன் முடிப்பை அவர் கொடுத்தாரு. இப்படி இருக்குது, இது பாருங்கள். சலசலன்னு சவுண்டு எவ்வளோ இருக்குது பாருங்கள். பாருங்கள், இந்த காயின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதா? பழைய காயின்ஸ், இப்போல்லாம் பார்க்கவே முடியாது. ஒரு பை நிறைய இந்த மாதிரியான பழைய காயின்ஸை வந்து அவர் வந்து கொடுத்தாரு. இதை நான் வந்து கொலுவில் வைப்பேன். வச்சா குழந்தைகள்லாம் வந்து பார்த்து இப்படி தான் அந்த காயின்ஸ் எல்லாம் அந்த காலத்தில் நம்மெல்லாம் பயன்படுத்தியிருப்போம். பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும், சின்னவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இப்படி இவ்வளோ காயின்ஸ் இருக்குது. இது அவர் கொடுத்து அவர் எவ்வளோ காலமாக அதை சேகரிச்சிருப்பார் இல்லையா? அந்த மாதிரி காயின்ஸ் 5 காசு 20 காசு அப்படிலாம், இதெல்லாம் உங்களுக்கு நிறைய ஞாபகங்களை கொண்டு வரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சேது சமுத்திர பாலம் கட்டும்போது பயன்பட்ட கல் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீராம்னு நான் எழுதி வச்சுருக்கேன். இந்த கல் வந்து மிதக்கும், தண்ணியில் மிதக்கக்கூடிய அமைப்பில் தான் அந்த பாலம் கட்டப்பட்டதுன்றதெல்லாம் நம்ம ராமாயணத்தில் படிக்கும்போது படிச்சிருப்போம். ஸோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், மிதக்கும். இந்த கல் தண்ணியில் அழுந்தி உள்ளே போயிடாது, அந்த மாதிரி ஒரு கல். இது வந்து நான் அங்கேருந்து ராமேஸ்வரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தது அப்படிங்கிறதுனால நான் இதை வச்சிட்ருக்கேன் ஒரு ஞாபகார்த்தமாக. அப்புறம் இந்த குபேர எந்திரங்கள்லாம் எனக்கு அலங்காரில், லக்கி பாட்டில் இந்த மாதிரி அவங்க கொடுத்தது. நான் இதெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணுறதில்ல, பட் இருக்கட்டும், அவங்க கொடுத்தது அன்பாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த எந்திரங்கள் எனக்கு எப்படி வச்சு வழிபாடு பண்ணுறதுன்னு கூட தெரியல, ஆனால் நான் இதெல்லாம் வச்சுருக்கேன் அவங்க கொடுத்ததுக்காக. அப்புறம் இது நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். இது வந்து ஒரு மெழுகு, கிலோ கணக்கில் நமக்கு வந்து இதில் வாங்கிக்கலாம், பாரிஸில் நமக்கு கிடைக்கும். நான் இந்த மாதிரி 5 வருஷம் மேலே இருக்கும் இந்த மாதிரி அரை கிலோவோ என்னமோ வாங்கிட்டு வந்தேன். இது பார்த்திங்கன்னா இந்த மெழுகு வந்து அம்பாளுடைய நகைகள்லாம் ஒட்டுறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ காதில் போய் நம்ம மாதிரி ஹோல்ஸ் போட்டு அதில் நம்ம இதெல்லாம் போட முடியாது. அதுமாரி மூக்குத்திக்கு ஹோல்ஸ் எல்லாம் இருக்காது அம்பாளுடைய அந்த நம்மளுடைய பொம்மைகளில். அப்போ நம்ம இதெல்லாம் வந்து அலங்காரத்துக்கு இந்த மாதிரி மெழுகை வந்து வச்சு ஒட்டி விட்டோன்னா அது அப்படியே நின்றுடும். ஆனால் வந்து அதுக்கப்புறம் நம்ம பயன்பாட்டுக்கு அப்புறம் எடுத்துடலாம். அப்படி ஒரு இதுதான். ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஒயிட் கலர்லேயும் இருக்கும், பிளாக்லேயும் இருக்கும், எல்லோலேயும் இருக்கும். 3 கலரில் அவைலபிளாக இருக்கும். பிளாக் எதுக்குன்னா கோயில் விக்கிரகங்களுக்கு பிளாக்கில் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. எல்லோ கலரும் வந்து ஒரு நம்ம ஐம்பொன் சிலைக்கெல்லாம் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பாருங்கள், மெழுகு தான் இது. இது கிலோ கணக்கில் நம்ம வாங்கிட்டு வந்து நமக்கு அவ்வளோ தேவை இருக்காது. 100 கிராம் 200 கிராம்னு கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ரொம்ப யூஸ் ஆகும். எல்லோ கலர் பஞ்சலோகத்தில் பித்தளை சிலைகள்லாம் ஒட்டுறதுக்காக பயன்படுத்துவாங்க. அப்போ அந்த கலரோட கலராக மெர்ஜ் ஆகிடும், ஒட்டி இருக்கிற மாதிரியே தெரியாது. கருப்பு கலர் கருப்பு சிலைகளில் கோயில் விக்கிரகங்களுக்கு மூலஸ்தானத்தில் இருக்கிற சிலைகளுக்கு ஒட்டுறதுக்கு வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம வீட்டிலலாம் கொலு பொம்மைகளுக்கு ஒட்டுறதுக்கு இந்த ஒயிட் கலர் சூட்டபுளாக இருக்கும். இதுதான் ஒன்று. அடுத்தது இதுவும் வந்து ஒரு லிட்ரலி எல்லாம் இந்த கருப்பு கயிறு, அரணா கயிறு, அந்த மாதிரி பூணூல், பையன் பூணூல் போட்டுட்ருக்கிறவன், அது மாதிரி ஜபமாலைகள் இதெல்லாம் வந்து இதில் வச்சுருப்பேன். இதுதான் வந்து இந்த டப்பா. ஸோ எந்த டப்பா திறந்தால் எது கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்த்து வச்சுக்க முடியும். இப்போ சமீபத்தில் வளையலாலேயே அழகாக வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு அலங்காரில் சொன்னாங்க. எனக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி குட்டி குட்டி வளையல்கள் இருக்கு இல்லையா, அம்பாள் கழுத்தில் மாலையாகவும் போட முடியும். மஞ்சள், சிவப்பு, பச்சைன்னு வாங்கி வச்சுருக்கேன். இந்த பேக்கெட்னால இப்போ நான் வந்து ஆடிப்பூரத்தப்போ அம்பாள் வளகாப்பு சமயத்தில் பூஜைகள் இப்படி பண்ணலாம், அழகாக மாலையும் போட்டு விடலாம் கழுத்துக்கு அப்படிங்கிறதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். அடுத்தது நிறைய ருத்ராட்சங்கள். இந்த ருத்ராட்சங்கள் வந்து பார்த்திங்கன்னா ருத்ராட்சத்தை போட்டே அர்ச்சனை பண்ணுவேன். அந்த மாதிரி உள்ளதுக்கு தான் இங்கே சிவபூஜைக்கு பண்ணுறதுக்கு உள்ளது ருத்ராட்சங்கள் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் நமக்கு மணி எப்போதுமே இருக்கணும் இல்லையா, இந்த மணி. அதை தவிர வழக்கம் போல் சந்தன பவுடர்,
குங்குமம் அந்த மாதிரியான விஷயங்கள் தான், விபூதி இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய பொக்கிஷங்கள் இருக்கக்கூடிய ஒரு பூஜை ரூம். இதில் என்னென்ன தேவைகளோ உடனே டான்னு எடுத்து இங்கேயே அலங்காரம் பண்ணிடுவேன். சிலையை மட்டும்தான் மாடியிலேருந்து கொண்டு வரணும்னு அவசியப்படும். எந்தெந்த நாளில் எந்த ஸ்லோகங்கள் சொல்லணும், என்ன அலங்காரம் பண்ணலாம், என்ன மாதிரியான பொருட்கள் வச்சு பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே பக்கத்துலேயே வச்சிட்ருக்கேன். இதுதான் என்னோட ஆர்கனைசிங். நிறைய பேர் அழகழகாக ஆர்கனைஸ் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பட் எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் எப்படி ஆக்சஸ் பண்ணணும், எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த அளவில் இந்த பூஜை ரூமை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேட்டிவாக ஒரு டேக்அவே கிடச்சிதுன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நன்றி.